படத்தை எவ்வளவு வாங்குறாங்க, 200 கோடி 250 கோடி வாங்குறான். சரி, ஒரு ரசிகர்கள் தான் இருக்கிறான், பெரியமா தான் இருக்கிறான். முதல்ல படம் ரிலீஸ் ஆகுதுல என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக கொடுக்கணும். ஒரு டிக்கெட் 2000 இந்த இல்லையா, ஒரு டிக்கெட் ரசிகருக்கு 2000. இவன் நாட்டை பாதுகாக்க முடியுமா? ஒரே ஒரு போன வருஷம் மட்டும்தான் 1வது 2வது அதிகமாக மார்க் பண்ணவங்களுக்கு ஒரு படத்துல இருந்து பரிசு கொடுத்தாங்க. தொடர்ந்து நீ கண்டாதான் எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்ன ஒரு 6 மாதம் சொல்லுவான், சொல்லலாம் புது புது ஆளாக வருவான், நாந்தம் அப்படின்ட்டு ரொம்ப வேகமான சவுண்டாலாம் கொடுப்பானுங்க. பக்கம் கொடுப்பான், கூட்டம் நடத்துவான், ஒரு பயம் கொடுப்பானுங்க. ஆனா தேர்தலுக்கு ஆளுநர் ஆனா நம்ம கட்சியே கிடையாது. வாழ்வோ சாவோ தேர்தல் வந்தாலும் சரி வரணும் சரி பொதுவோடு நெருங்கி பார்க்கிற கட்சி தொண்டர்கள் இருக்கிற நம்மளை தவிர எவனுமே இருக்கக்கூடாது. 75 வருஷம் ஒரு கட்சிக்கு ஆயிரம் சொன்னா வயசுன்னு சொன்னா அது திமுக தவிர இந்தியாவில் 4,80,000 ஓட்டு வாங்க. எப்படி வாங்கினாரு? உங்களுடைய உழைப்பு. நாம 1 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் வேலை ஆரம்பிச்சோம். நீங்க கூட எனக்கு திட்டிருக்கீங்க, நாளே இல்லை இப்போ கொள்ளாக்க பூத் அளவில் செயலர் கூட்டம் போனோம், வார்டு அளவில் திருமுறை கூட்டங்கள் போனோம், நகர கூட்டம். தொடர்ந்து படிப்படி பூத் அளவில் கமிட்டி அமைக்கிறது. படிப்படியா 1.5 வருஷமா தேர்தல் வேலை திட்டமிட்டு செய்யறதுனாலதான் அந்த 4,80,000 ஓட்டு ஜெயிச்சோம். எந்த ஒரு வேலையும் அது எந்த வேலையாக இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யப்படுகிற வேலை மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பது அதான் நம்ம தலைவர் சொன்னாரு. 2026ஆம் ஆண்டு வருகிற தேர்தலில் 1.5 வருஷம் தான் இருக்கு, சர்வம் போயிடும். ஆட்சி வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 2-3 மாசத்துக்கு தான் ஆட்சி வந்தமா தெரியுது. 3 வருஷத்துக்கு இந்த 1.5 வருஷம் சர்வம் போயிடும். நீங்க பாருங்க. அதனால இப்பவே நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். நீ கண்டாதான் எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்ன ஒரு 6 மாதம் சொல்லுவான், சொல்லலாம் புது புது ஆளாக வருவான், நாந்தம் அப்படின்ட்டு ரொம்ப வேகமான சவுண்டாலாம் கொடுப்பானுங்க. பக்கம் கொடுப்பான், கூட்டம் நடத்துவான், ஒரு பயம் கொடுப்பானுங்க. ஆனா தேர்தலுக்கு ஆளுநர் ஆனா நம்ம கட்சியே கிடையாது. வாழ்வோ சாவோ தேர்தல் வந்தாலும் சரி வரணும் சரி பொதுவோடு நெருங்கி பார்க்கிற கட்சி தொண்டர்கள் இருக்கிற திமுக. அது கொரோனாவா இருந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி மக்களோடு போய் சேர்ந்து அந்த மக்களுக்கு உதவி செய்கிற, மக்களை பாதுகாக்கிற, மக்களை காக்கிற திமுக. உங்களுக்கு தெரியும். மற்றவங்க எங்கனாவது இருக்க ஒரு 100 பேர் கட்சி மாதிரி கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடுவான். ஆனா நம்ம அப்படி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாடலையும் எல்லா ஊர்களையும் அந்த ஏழைகளுக்கு உதவின்னு சொல்லி நம்ம ஆட்கள் கடுமையா உழைக்கிறவங்க தான் நம்ம ஆட்கள் தான். இல்லைன்னா கூட அந்த உதவி செய்யறது ஏன்னா நம்ம கட்சியாளர்கள் தான் வந்து வேற யாருக்கும். அதனால பொதுமக்கள் மத்தியில் பொதுமக்கள் நல்லா இருக்கிறாங்க, நலச்சங்கங்கள் நாம தான் தெரியல சோம்பேறி தனம். ஆனா நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இந்த சோம்பேறி தனம் தான் நமக்கு இருக்கிறது. இப்ப கடவுளாக வரான்னு சொல்றீங்களா, இப்ப நான் இளைஞர்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம கட்சியில யாரும் போக மாட்டான். நாமளும் சில இளைஞர்கள் நம்மளோட சொல்லி கொடுத்து சினிமா பாரு வாங்க, சினிமா பட்டாள விட்டு நடி ரசிக்கிறது நடி பார்த்து ரசி சினிமா தரப்படும். இன்னும் யோகிக்கிறீங்களா? ஒரு படத்தை எவ்வளவு வாங்குறாங்க, 200 கோடி 250 கோடி வாங்குறான். சரி, ஒரு ரசிகர்கள் தான் இருக்கிறான், பெரியமா தான் இருக்கிறான். முதல்ல படம் ரிலீஸ் ஆகுதுல என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக கொடுக்கணும். ஒரு டிக்கெட் 2000 உண்டா இல்லையா? ஒரு டிக்கெட் ரசிகருக்கு 2000 கிடைக்கிறான். இவன் நாட்டை பாதுகாக்க முடியுமா? ஒரே ஒரு போன வருஷம் மட்டும்தான் இந்த 1வது 2வது அதிகமாக மார்க் பண்ணவங்களுக்கு ஒரு படத்துல இருந்து பரிசு கொடுத்தாங்க. தொடர்ந்து சேர்க்கிற அறக்கட்டளை சொல்லி நம்ம கொடுத்ததுல 5 வருஷமா தொடர்ந்து அந்த ஊர்ல 1000 மார்க், அதாவது 500 மார்க் வாங்குவாங்க.
400 மார்க் தொடர்ந்து நாம நினைவுட்டு இருக்கோம். எல்லா ஊரையும் நம்ம கொடுத்துருக்கோம். சும்மா ஒரே ஒரு பேருக்கு அவரு கட்சி ஆரம்பிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு மாசம் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியும். அதனால தேர்தலுக்கு முன்பு எல்லாம் வருமா அப்புறம் ஆங்கிலத்தில் நான் சொல்ற வேலை மட்டும் செய்யுங்க. 2006 யார் ஜெயிக்கிறாங்க நாம தான் ஜெயிக்க பண்ணிக்கிறோம். நம்ம கட்சியில வந்து போக மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்மள வந்து நம்ம கட்சி குடும்பம் வந்து நம்ம குடும்பங்கள்ல ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே கொடி வாழ்வா சாவா திமுக இல்லையா? இதை விட நம்ம போயிடுவோமா? நம்ம குடும்பமா வரோம். மனாவரம்னா மனாவரம் பசங்க தான் திமுக, சிகாமணினா சிகாமணி பசங்க தான் திமுக, சீனிவாசன்னா சீனிவாசன் பசங்க தான் திமுக இல்லையா? நம்ம குடும்பங்கள் யாரும் போகிறதில்ல. இது சேர்க்க போறோம். புது வாழ்வில் ஒரு 30% சேர்க்கணும். கட்சியை சாராதவன மாட்டு கட்சிக்காக ஒரு 30% பேர் கட்சிக்கு உள்ளே இருக்கணும். ஒரு 100 பேர் சேர்க்கணும், ஒரு 30 பேர் புதாளா இருக்கும். கட்சி சம்மந்தம் இல்லாத இருக்கும். நீங்க யாரையும் வாழ பாருங்க, நம்மளை தவிர யாரும் வாழ செய்யறது நகர செய்யறது வாழ நிர்வாகி வச்சிருக்கீங்க, பூத்தவர்கள் வச்சிருக்கீங்க. நாம நீங்க ஒரு ஆள் கொடுக்குறீங்க, வெளியே தான் ஒரு வாழை வச்சுட்டு அந்த வாழை எல்லா வாழையும் போய் ஒரு 5 வாழை இறங்குறீங்களா? 5 வாழை முழுவதும் வீடு விடா போய் ஆய்வு பண்ணி குறிப்பு சேர்த்துதான் அடுத்த 5 வாழை இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? 2 மாசம் எடுத்துக்கோ, 1.5 மாசம் எடுத்துக்கோ டைம். வீடு விடா போய் நம்மளை தவிர எவனுமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு. ஆனால் சொல்ற மாதிரி நான் உறுப்பினர் சேர்ப்போம் ஐயப்பட்டாங்க சண்டை கொண்டாங்க. ஏன் நாங்களாம் திரும்ப உறுப்பினர் சேர்ப்பா? நாங்கள் சேர்த்தாதான் அவங்க ஆவதா? நீங்க எப்ப ஆம்பளை உறுப்பினர் சேர்ப்பீங்களா, இளைஞர்கள் உறுப்பினர் சேர்ப்பீங்களான்ட்டு அவங்க உறுப்பினர் சண்டை கொண்டாங்க. அதனால உறுப்பினர் பாவனை தெரிஞ்சு போகும்போது பெண்களையும் சேர்றோம். இப்ப சில வாடகைகள் நினைச்சுக்கிறீங்கன்னா எந்த உறுப்பினர் சேர்த்துக்கிறோம், புது உறுப்பினர் மட்டும் சேர்க்கணும் நினைச்சுக்கிறாங்க சில பேர். இல்ல, ஏற்கனவே உறுப்பினராக இருந்தாலும் சேரணும். இப்ப புது உறுப்பினர் சேரணும். 15 வயசுன்னு சொன்னா ஆதார் போட்டு அந்த கார்டு போடுறது. 18 வயசுக்கு மேல ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு அந்த நம்பர் போடுறது. ஆக இந்த மாநாடு நகரத்துல ஒரே ஒரு வீடு எதிரி அதிமுக நம்ம வரமாட்டான், பிஎம்கே முன்னிலை வரமாட்டான். மற்ற நிறைய பேர் நம்ம கட்சி முதல் இளைஞர்கள் சேர்த்த தமிழ் ஈடுபடுத்துங்க. நாங்களாம் உறுப்பினர் சேர்த்துதான் ஒண்ணு ஊருவா கிராமமா போய் சேர்த்தோம். அது தயாரான தான் மாதிரி அப்ப சேர்த்ததில்லை. இப்ப நீங்க என்ன பண்ண பார்த்தா வரமாட்டாங்க. இளைஞர்கள் சேர்த்த தமிழ் வாழ்வாங்க. மற்ற மாவட்டத்தை காட்டிலும் நம்ம மாவட்டத்தில் தான் தாய்க்காரர்கள் இருக்கிறாங்க. இளஞ்செல்வி மாணவர்களி மாவட்டம் நம்ம மாவட்டம் தான். அவங்க பயன்படுத்ததே இல்லை. அவங்க பயன்படுத்ததே இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி பெண்கள் தான் பயன்படுத்திக்கணும், இளைஞர்கள் தான் பயன்படுத்தணும். சிலர்லாம் வந்தாங்க. அதனால அவங்க தான் பயன்படுத்தி விளையாட்டுக்கு ஒரு ஜாக்கெட் ஒரு கிரௌண்ட் 100 பேர் இல்லையா? அதான் தமிழில் ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி இந்த இளைஞர்களை அனுப்பிச்சு அவங்க நண்பர்கள் இருப்பாங்க. அவன் எந்த கட்சி சாராதான் இருப்பான், இல்லை மாட்டு கட்சியில் இருப்பான். நான் இந்த வார்டில் செயலராக இருக்கிறேன், துணை செயலராக இருக்கிறேன், வாங்க என் கட்சியில் சேர நீங்களாம் கூட்டம் வந்துருவான். அதாவது இந்த மாநாடு நகரத்தில் எல்லா ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அவங்க மனசேலர் பார்த்து இருந்து இளைஞர் செயலர் பார்த்து மனசேலர் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா விடக்கூடாது. அதனால 2026 நாம் இருக்கிற எதிரிகள் ஒழிச்சு கட்டணும் சொன்னா இந்த இளைஞர் அமைப்பு எதிரி ஒழிப்பு. அதனால கொஞ்சம் மாதிரிதான் இல்லை கட்சி. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்ன ஒரு கோடு பட்டா மாற மாட்டாங்க, கட்டுக்கோப்பாத ஒரு கட்சி. இப்ப பாத்தீங்கன்னா ஏன் நம்ம இளைஞர் சேர்க்கும் போது 80-85
ஒரு பகுதியில் ஒரு 3 பேர் சேர்க்கணும்னு சொன்னா அது ஒரு 10 பேர் தான் படிச்சிருப்பான். அதில் என்ன படிச்சிருப்பான்? நம்மளால எஸ்எஸ்எல்சி, அப்போ எஸ்எஸ்எல்சி இல்லை 10th இல்லை 8வது, ஒருத்தர் 2 பேர் தான் பிஏ எடுப்பான். நம்மளால இப்போ ஒரு சரி போய் அது 5வது தான் படிக்காத இருப்பான். 95 பேர் எல்லாமே டிகிரி வாங்கிக்கலாம். அப்ப அந்த தலை முன்னேற்றம் வந்ததுல அப்போ நம்மளோட உற்சாகம் இருக்கும். நம்மளோட வேகமா பார்க்கலாம். இனிமேல் கட்சி நடக்க முடியாது. நான் மட்டும் கட்சி காலத்துக்கு அந்த மாதிரி நான் கட்சி நடக்கிறேன். நான் உதவி போட்டி இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னா வராது. கட்சிக்காரன் என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி தான் கட்சி நடக்க முடியும். அப்போ நடத்த முடியும். அவன் மரியாதை இருப்பாங்க. சில பேர் வணக்கம் பண்ணுறான். உண்மை நான் சொல்றது. சில மாடுகளை கொஞ்சம் வேகமா வேலை பார்த்தாலும் வச்சுக்கா, அதுக்கு நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லுறேன். ரொம்ப வேகமா கம்மி வேலை வரணும்னு வச்சுக்கா, 2-3 கூடத்துக்கு அப்புறம் பார்த்தா ஆளுக்கு பண்ணணும். என்ன ஆளுக்கு கேட்டா நம்ம ஆளுக்கு கொடுக்கணுமா? ஒரு எதிர்க்கு மறந்துச்சுங்க கூப்பிட்டு அப்படின்னு என்ன காரணம்னா அவன் வளர்ந்தனால நம்ம எதிர்பார்க்க முடியுமா? நம்ம ஒழிய போடுறோம். அதனால அவன் வளர்ச்சி உண்மையிலே சொல்றேன். நீ இது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யாருக்கு கேடு, யாருக்கு கேடு, கட்சிக்கு கேடு, ஒன்றும் ஆகும். அதான் தயவுசெய்து சொல்றேன், இளைஞர் தம்பிலாம் வாங்க, அவனை வேலைப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அவனெல்லாம் நீ வேலைப்படுத்தி விட்டாதான் நீ சொல்ற அவனே செய்யணும். இன்னைக்கு நம்ம கட்சிக்கு இருக்கிற பெருமை என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே 75 வயசான ஒரே கட்சி திமுக மட்டும்தான். காங்கிரஸ் பிஜேபி தேசிய கட்சி 75 வருஷம் ஒரு கட்சிக்கு ஆயுள்னு சொன்னா, வயசுன்னு சொன்னா அது திமுக தவிர இந்தியாவில்